வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த ஊழியர் கூடுகையிலே முதல் செய்தியை கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு தந்ததான வசனங்களைத்தான் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனங்களில் இருந்து கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகள், வசனங்கள், ஆலோசனைகள் எதுவும் அது அப்பப்போ வரும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நான் குறிப்பெடுத்து ஆயத்தப்பட்டியில் வந்து பிரசவம் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனாலே தருகிறதை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லி இருக்கிறது? முதல் வசனத்திலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். இன்னைக்கு பாடின பாடல் ஒரு பாடல், சந்தோஷமாயிருங்கள். எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அதை சொல்லிக் கொடுக்கணும்ல. சந்தோஷமாக இருங்கள் சொல்லிட்டா போதுமா? சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் விருப்பம்தான். இருக்க முடியலையே. சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார் என்பது நன்றாய் தெரிகிறது. எப்பொழுது சந்தோஷம்? இங்க வாசிக்கிறோம், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவை சரியாய் அறியாததுக்கு முன்னே, அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்கும் முன்னே, அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும் முன்னே, சொல்லப்போனால் மனம் திரும்பி மறுபடி பிறப்பதற்கு முன்னே, இந்த உலகத்திலே நம்மை போல வேதனையை, நம்மை போல துன்பத்தை, நம்மை போல துக்கத்தை, நம்மை போல கவலையை அனுபவித்தவர்கள் இருக்க முடியாது. என் வாழ்க்கையை சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் சந்தோஷம் உள்ளவனை போல காட்டிக் கொண்டது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய அனுபவமும் அப்படித்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷத்துக்காகத்தான் உலகத்திலே மனுஷன் பாவத்தையே செய்கிறான். பாவ இன்பங்களுக்குள்ளே போகிறான், உலகத்தில் உள்ளான இன்பங்களுக்குள்ளே போகிறான். ஆனால் சந்தோஷமாக இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் எதை அனுபவித்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்கிறவர்கள் தான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்கிறவர்கள் உள்ளான மனுஷனிலே, உள்ளான ஜீவியத்திலே ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் ருசித்து 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 தங்கள் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். வேதம் சொல்கிறது ரோமர் 17:14 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லாத நீதி சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை எந்த அளவுக்கு நிரப்புகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நமக்குள்ள கிரியை செய்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருதயத்திலே அல்ல, சந்தோஷம் நம்முடைய மனதிலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். மனதிலே சந்தோஷம்.
அதை அனுபவிப்பதற்கு முன்பாக மனம் திரும்புகிறோம், மறுபடி பிறக்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு அடிமைகளாய் ஒப்புக் கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய அனுபவத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோம். அப்பொழுதுதான் தேவ சந்தோஷம், பரலோகத்தின் சந்தோஷம், ஆவிக்குரிய சந்தோஷம், உண்மையான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ஒரு அனுபவம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மனம் திரும்புதனாலே மறுபடி பிறக்கலை. மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது ஒரு நிலத்தை சோத்திரம் எப்படி சுத்தம் பண்ணுகிறதான அனுபவத்தை போல, அதற்கு பிறகு விதை விதைத்து அதில் முளைக்கிறது போலதான் வேத வசனம் விழுந்து நமக்குள்ளே கிறிஸ்து உருவாக்குறதான அனுபவம் தான் மறுபடி பிறக்கிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு மறுபடி பிறந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளையார் பிறந்த எவனும் எவனும் ஆண்டவர் இயேசுவுக்கு அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிற அனுபவம். இல்லைன்னா பரிசுத்தமாக முடியாது. அப்புறம் வேதம் சொல்லுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு மனம் திரும்பினோம், மறுபடி பிறந்தோம், பாவம் நம்ம விட்டு போயிருச்சு, அதனால பரிசுத்தம் வராது. எப்படி? இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பினீர்கள், மறுபடி பிறந்தீர்கள், அதான் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக எப்ப கிடைக்குது? என்றைக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறோமோ அதுதான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறது தான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். இந்த அனுபவத்துக்குள்ளே விசுவாசிகளை நடத்துகிற ஊழியக்காரன் தான் உண்மையான ஊழியக்காரன். அல்லேலூயா. நாம பல்லவம் போனா மட்டும் போதாது, நம்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஊழியக்காரர், இந்த ஊழியம் என்னை பல்லவத்துக்கு சேர்க்கும் என்று நம்பி வந்திருக்கிற ஜனங்களை கொண்டு போய் பல்லவம் சேர்க்கணும். அப்பொழுது ஒரு ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை கிடைக்குது, தசமம் கிடைக்குது. இன்னைக்கு அநேக ஊழியங்கள்ல ஜனத்தை ப்ளீஸ் பண்ணி, ஜனத்தை அப்படி சந்தோஷப்படுத்தி, ஜனத்தினுடைய போக்கிலேயே விற்று, ஜனத்துக்கு பிரியமானதை செய்ய வைத்து, ஜனத்துக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணி அவர்களிடத்தில் காணிக்கை தசமம் வாங்கி சாப்பிடுகிறார்கள் ஊழியக்காரர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். நமக்கு 10 ரூபா கொடுக்கிறவங்கள 10 பைசா கொடுக்க மாட்டேன். ஏன்? நம்ம பிரசங்கம் அப்படி. கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அதனால அந்த பாஸ்டர் சொன்னார், கிருபாசனத்தில் ஊழியம் செய்யறது ரொம்ப கடினம், அதனால ரொம்ப பேர் ஞானமா செய்யறாங்க. எப்படி? ரொம்ப ஞானம். எந்த ஞானம்? ஜனத்தை அடிமையாக ஒப்பு கொடுக்க வைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்ததான இடத்தை நீங்கள் பார்த்தால் அதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இயேசுவின் செவிகளை பிதாவாகிய தேவன் திறந்தார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 40ஆம் சங்கீதத்திலே, படியையும் காணிக்கை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். என்றைக்கு அடிமையாக ஒரு விசுவாசி ஒப்புக் கொடுக்கிறானோ, ஒரு அடிமையாக ஒரு விசுவாசி ஒப்புக் கொடுக்கிறானோ, அன்றைக்குத்தான் அவனுடைய செவிகளை கர்த்தர் திறக்கிறார். அப்பதான் அவர்களுக்கு தேவ சத்தம் கேட்கிற அனுபவமே உண்டாகும். இல்லாவிட்டால் செவிடர்களாகவே வைக்கிறோம். ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அடிமைகளாக வேதம் சொல்லுது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அதுக்கப்புறம் போவோம். கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அடிமையாக ஜனத்தை நமக்கு அடிமையாக அல்ல, யாருக்கு அடிமையாக? தேவனுக்கு. அதனுடைய ரகசியம் அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தால், உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் யார் கீழ்ப்படிவா? யாரையா கீழ்ப்படிவா? யார் கீழ்ப்படிவா?
வேலைக்காரி கீழ்ப்படிய மாட்டான். அடிமையாக இருக்கிறவன் தான் கீழ்ப்படிவான். அடிமையாக இருக்கிறவன் கீழ்ப்படியணுமானால் அவன் தேவ சத்தத்தை கேட்கணும். தேவ சத்தத்தை கேட்கணுமானால் அவனுடைய செவிகள் திறக்கப்படணும். செவிகள் திறக்கப்படணுமானால் அடிமையாய் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் இருக்கிறதான எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அவருடைய செவிகளை கத்த திறக்கிறார். எதுக்காக? அவருடைய உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க. இந்த அனுபவத்துக்கு நேராக நாம் ஜனத்தை நடத்தினால் நம்முடைய ஊழியம் சக்சஸ், நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு அல்லேலூயா. என்னை விட்டு அநேக குடும்பங்கள் போய்விட்டார்கள். என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம மூலமாய் நன்மை அனுபவித்தார்கள், நம்ம மூலமாய் எவ்வளவோ உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நன்மைகளை அனுபவித்தார்கள். போன ஒருவனும் ஒருத்தி நல்லா இல்லை. போனது உன்னதமான சபை தான். இதை சொன்னா கூட சிலருக்கு கோபம் வரும். கர்த்தருக்கு பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. இதை அன்பான சகோதரனே சகோதரி, நம்மை நமக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நான் உபதேசம் பண்ணவில்லை. உபதேச சட்டத்திற்கு, உபதேசத்திற்கு எந்த உபதேசமானாலும் கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய வசனம், அது கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய உபதேசம். அதற்கு கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு ஆரம்பமே ஞானஸ்நானம் தான். அதுவே கீழ்ப்படிய வைக்க முடியாவிட்டால் ஒரு நாள் அவரை கீழ்ப்படுத்தி வைக்க முடியாது. நம்ம சாதையா ஒரு நாள் சொல்ல கேட்டேன், நம்ம கிருபாசன ஊழியத்தில் எந்த சபையில 100 ஆத்மா இருக்கோ அதுதான் பெரிய சபைனாரு. ஏன்? நம்ம உபதேசத்துக்கும் நம்முடைய சத்தியத்துக்கு நமக்கு நம்ம மூலமாக வெளிப்பட உபதேச சத்தியத்துக்கு ஒரு சபையில 100 பேர் இருக்கிறான்னா அதான் பெரிய சபைன்னு சொன்னார். இல்லையா? என்ன நீ 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து ஒரு சபையில 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் அவர் கேட்டது கிடையாது, கேட்க மாட்டார். கர்த்தருக்கு அவருக்கே தெரியும். இல்லையா? அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோடு, அப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களோடு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பழகி வந்ததுனாலதான் எங்களால் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தக்க மாற முடியல. எப்படி? இப்போ உள்ள ட்ரெண்டு என்னது? ஆடுவோம் பாடுவோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இப்ப இந்த யூடியூப்ல பிரசங்கம் கேட்கறதுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க கேளுங்க, நான் வேணாம் சொல்லல, என்ன பொறுத்த சொல்றேன். கர்த்தருக்கு சமீபத்தில் என் மனைவி யூடியூப்ல ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டு இருந்தார். ரொம்ப அருமையா சாட்சி சொல்றாரு. நீங்க கேட்கிறீங்களான்னு கேட்டா நான் சொன்னேன், எனக்கு அது பழக்கம் கிடையாது, நான் கேட்க மாட்டேன். இல்லை கேட்டு பாருங்க அப்படின்னா அவருடைய கட்டாயத்துக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக கேட்டேன். கர்த்தருக்கு சொல்லார். ரொம்ப பாரமா பேசுறார். சாட்சினா அப்படியே கேட்கிற எல்லாரையும் கவனித்திருவார். அப்படி பேரு நான் சரியா கேட்டுக்கிட்டேன். கடைசியா இப்போ நான் பாம்பேல ஊழியம் செய்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே? பாம்பே. சதான் இல்லையா? முந்தா நாள் நம்ம கிருபா ஊழியக்கார தம்பி வந்தார், ஞாயிற்றுக்கிழமை. அவர் தான் செய்தி கொடுத்தார். திண்டுக்கல்ல கூட்டமெல்லாம் முடிந்து, சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது கேட்டேன், இப்படி பேர் உள்ள ஒரு ஊழியக்காரன் பாம்பேயில் இருக்கானான்னு கேட்டேன். அப்பா அவன் சொன்னான், சோத்திரம், பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா சொன்னேன். செல்லில் ஃபிகர் இருக்கான்னு கேட்டாப்புல. என் ஒய்ஃபு செல்லை என் மருமக வாங்கி எடுத்து கொடுத்துச்சு. இவனா இந்த திருட்டு பயலா? எப்படி? அப்புறம் அவனுக்கு சரித்திரத்தை பூரா சொல்றான். மாமியாரும் அவன் ஒய்ஃபும் நம்மள்ட்ட ஆராதனைக்கு வர்றாங்க. இவனோ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னான். ஆனா சாட்சியில கேட்டா எப்படி இருக்கு? நான் இந்த யூடியூப் பிரசங்கம் கேட்கிற பழக்கமே கிடையாது. நான் உங்களை சொல்லலை, என்னையே சொல்றேன். எனக்கு வேதம் தான். பைபிளை திரும்ப 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 படிப்பேன். ஒரு வசனத்தை எடுத்தால் ரொம்ப நேரம் அதை படிப்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் பார்ப்பேன். கர்த்தருக்கு நான் அப்படியே பழகிட்டேன். எனக்கு வேற பிரசங்கம் கேட்கறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது.
ஏன்னா நான் ஜீவியத்தை பார்த்து படிக்கிறவனை தவிர பிரசங்கத்தை பார்த்து படிக்கிறவன் அல்ல. கர்த்தருக்கு அல்லேலூயா. நம்முடைய ஊழியக்காரர்கள், நமக்கு முன்னே இருந்த நம்முடைய முற்பிதாக்கள், அவருடைய ஜீவியத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஜீவியத்திலே அநேக பாடங்களை நான் படித்திருக்கிறேன். அவர்களைப் போல இன்னும் நான் மாற முடியவில்லை என்று நான் அங்கலாய்க்கிறேன், அழுகிறேன். அல்லேலூயா. காலையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபத்தில் ஒரு பாட்டு கூட பாட மாட்டாங்க, பாடுற பழக்கம் கிடையாது. மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற அனுபவம். இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லையா? ஜெபமே கிடையாது, ஆட்டம் தான், ஒரே கூச்சல் குழப்பம் தான். தப்பா நினைக்காதீங்க, உங்களை கொலை சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டவர்கள் தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. முடியும் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை 10ஆம் பசரி இந்த ஆள் இந்த காலத்தை ஊழியம் செய்யக்கூடிய லாய்க்கில்லாத மனுஷனாக இல்லான்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு உண்மைதான், ஒத்துக்கொள்கிறேன். நான் லாய்க்கு இல்லாதவன் தான், தகுதி இல்லாதவன் தான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். கர்த்தருக்கு ஆயினாலே மனம் திரும்பின அனுபவம் சரி, மறுபடி பிறந்த அனுபவம் சரி, அடிமையாய் ஒப்பு கொடுத்து ஞானசாரத்த அனுபவம் சரி, அதுவரையிலும் சந்தோஷம் வராதுங்க. என்னைக்கு பரிசுத்தான அபிஷேகத்தான் நிரம்புகிறோமோ, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று அந்த பரிசுத்தாவின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரூட்ல சரியா வந்திருந்தால் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஒரு அடியில சொல்லுவோம், இந்த ரூட்ல சரியா வராட்டால் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்காது. பரிசுத்தான அபிஷேகம் பெறலாம், ஆனால் நிலையான, உறுதியான, உண்மையான அந்த தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிப்பது இட் இஸ் இம்பாசிபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதனாலே சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். துதி செலுத்தணுமா? எப்படி செலுத்தணுமா? சந்தோஷப்பட்டா போதாது, அப்புறம் என்ன செய்யணும்? களி கூறணும். சகரியா 9:9 வாசிக்கிறோம். எருசலேமே கெம்பீரி, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. கெம்பீரிக்கிறது, சந்தோஷம் வந்தோட ஒரு கம்பீர வரும். ஓஹோன்னு கத்துறது. எப்படி எப்படி அப்புறம் அவரை படுத்துறது. அப்படியா? அல்லேலூயா. களிகூறுகிறது சொன்னால் எப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறதான அந்த களிகூறுகிற அனுபவம், அந்த சந்தோஷத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டே இருக்கிற அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம். ஆகினால்தான் எருசலேமின் அனுபவத்தை பார்க்கிறோம், சீயோன் அனுபவம் விசேஷமானது. கர்த்தருக்கு அல்லேலூயா. யார் அவர்கள்? யார் அவர்கள்? அவர்கள்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆவிகள் ஜீவியத்திலே வளர்ந்து 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 பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், எல்லாம் வரும். ஆனாலும் களி கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதிலே சந்தோஷப்பட முடியுதா? அதிலே களி கூற முடியுதா? அதிலே மனமகிழ்ச்சியா இருக்க முடியுதா? அந்த அனுபவத்தை தான் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆலோசனை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நம்முடைய ஜனத்தை இந்த அனுபவத்துக்கு நேராக நாம் நடத்த வேண்டியது அவசியம். இதற்காக ஜெபிக்கணும், இதற்காக பிரயாசப்படணும், இதற்கான ஆலோசனை கொடுக்கணும், இதற்கான உபதேசத்தை கொடுக்கணும். இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்முடைய ஜனத்தை நாம் நடத்தி கொண்டு வரணும். அல்லேலூயா. சர்ச்சில் திண்டுக்கல்ல ஆலயத்தில் இருக்கிற கதவுகள் எல்லாம் மாற்றிடணும்னு என் பையன் சொன்னான். தேனி அண்ணன் அருள் சொன்னார், என்ன இவ்வளவு பெரிய கட்டணத்தை கட்டிட்டு என்னப்பா தலைவாச கதவு இவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஊர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கதவை வாங்கி செய்ய சொல்லி கொண்டாந்தாச்சு. அந்த கதவை மாற்றுவதற்கு ஒரு ஆசாரி கூட்டிட்டு வந்தார். ஸ்தோத்திரம். அந்த ஆசாரி யார் தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பேப்பரில் பார்த்துருக்கலாம்.
10th ஸ்டாண்டர்டில் திண்டுக்கல்ல ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு 600க்கு 600. எப்படி 600 அவுட் ஆஃப் 600. இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரும் வாங்காத மார்க். நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா? 600க்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய தாப்பனாதான் அந்த ஆசாரி. கத்திருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் ஆசாரி வேலை பார்க்கிறார். ஆனால் நான் அவரை பேசி பார்த்தேன். அவருடைய மனதில் இருக்கிற நோக்கம் தன் பிள்ளையை குறித்து எவ்வளவு மேன்மையான இடத்துக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். இது போலவே தகப்பனும் தாயுமாய் இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கையிலே கொடுக்கப்பட்ட விசுவாசிகளாகிய பிள்ளைகளை நம்மை விட மேன்மையானதுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்ப வேண்டுமா விரும்பக்கூடாதா? ஒரு அடியில சொல்லுவோம். அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, என் பிள்ளை 600க்கு 600 மார்க் வாங்கினதுனால நான் மிகுந்த வேதனை அடைகிறேன், மிகுந்த வருத்தம் அடைகிறேன், மிகுந்த உபத்திரப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன இதுக்கு போய் உபத்திரமா? அப்போதான் சொல்றாரு, படம் எடுக்கிறாங்களாம், அந்த படத்துக்கு உங்கள் பொண்ணையே நடிக்க வைக்கணும் விரும்புகிறோம். அப்படி பல டைரக்டர்ஸ் பலர் முட்டுறாங்க, மோதுறாங்க, பேசுகிறாங்க, கேட்குறாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க போடுற சத்தம், அவங்க பயமுறுத்துதல், அவங்களுடைய காரியங்களை கேட்டால் நமக்கு வேதனையாக இருக்கு அப்படிங்கிறார். எப்படி பொண்ணு 600க்கு 600 மார்க் வாங்கினால தகப்பனுக்கு என்னவா உபத்திரவம் பெரிய போச்சுங்கிறார். இதுபோல் பிரேசலார் நாம் உண்மையான ஊழியம் செய்தால் நம்முடைய ஜனத்தை நாம் மேன்மையான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் பிசாசு சும்மா இருக்க மாட்டான், நம்மோடு பயங்கரமாக மோதுவான். ஒரு அழிலே சொல்லுவோம். என்ன பிரேசலார்? அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் சோத்தான் ரொம்ப தன்மையான மனுஷனாக இருக்கார். அவர் செய்கிற வேலையை பார்த்தால் அவ்வளவு நேர்த்தியாய், அவ்வளவு உண்மையாய், அவ்வளவு தெளிவாய். நான் கூட நினச்சேன் அவர் செய்த வேலைக்கு அதிகப்படியான ரூபா கேட்பாரான்னு. இல்லை, எனக்கு இன்றைக்கி உள்ள கூலி எங்கே போனாலும் நான் ஒரு நாள் வேலைக்கு 1000 ரூபா கூலி வாங்குவேன், அதை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கிட்டு போனார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகினாலே உலக மனுஷனே தன்னுடைய பிள்ளையை குறித்ததான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு உண்மையா இருக்கும் போது ஊழியம் செய்கிற நான் நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட விசுவாசிகளை எவ்வளவு மேன்மையானதுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படணும். அதற்காக நாம் உண்மையாகவே நம்முடைய உபதேசத்தை சரியாய் நாம் புகுத்த வேண்டும் நினைத்தால் வேதனை வரும், உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், எல்லாம் வரும். கர்த்தருக்கு இல்லை அதெல்லாம் வேணாயா. நம்ம ஊழியத்தை நாம் செஞ்சுட்டு போனோம்னா ஏதோ சொல்லிட்டு போவோம், கேட்டால் கேட்குறது, கேட்கறா போட்டு அப்படின்னு போனால் ஒரு நாளும் நம்ம உண்மையான ஊழியர்களாக இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஜனத்தை சோத்திரம் அவங்க போக்களை விடுகிறதல்ல ஊழியம். நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு அவங்களை ஒப்புக் கொடுக்க வைக்க வேண்டியதுதான் நம்முடைய ஊழியத்தின் தன்மை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இங்கே வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. எப்பயா வரும்? எப்போ வரும்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது எப்போ வரும்? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுயா. கர்த்தருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்யாணம் வரப்போகிறது. எப்படி வரப்போகிறது? ஏன் இன்னும் வரவில்லை தெரியுமா? அவருடைய மனைவி இன்னும் ஆயத்தமாகவில்லை. ஒரு அழிய சொல்லுவோம். யாரு மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று இருக்கிறது. மணவாட்டி தான் மனைவி ஆகணும். இங்க என்ன சொல்லியிருக்கு? மனைவி. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தால் அவருடைய மனைவியாக இருக்க முடியும்? ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசு
பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். ஆனால் என்னைக்கு நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோமோ அன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உடையவர்களாய் மாறினோம். அல்லேலூயா. யாருக்கு? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு. அன்றைக்கு தான் நாம் அவருடைய மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு வருகிறோம். வழங்குதா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு உரியவர்களாகிறோம். அவருக்கு மனைவியாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு அவரும் நம்மை அவருடைய மனைவிங்கிற ஸ்தானத்திலே நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாகத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்தார். அல்லேலூயா. ஆனால் உண்மையா இருக்கிறோமா? கல்யாணத்திலே ரெஜிஸ்டர் பண்றதான பாஸ்டர் கேட்பார், சொல்லுவார், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்புறம் எப்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு பிறர் முகம் பாராமல் எப்படி இப்ப நம்ம பார்க்கிற பூரா பிறர் முகம். உலக பிரார்த்தமா சொல்றேன், ஆவிக்குரிய பிரார்த்தமா சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்திலே ஒரு பகத்தை, உலகத்திலே ஒரு மகிமையை, உலகத்திலே ஒரு மேன்மையை, உலகத்திலே பளபளக்கிறதான காரியங்களை பார்த்த உடனே ஆண்டவர் இயேசுவை பார்க்கிற முகத்தை விட்டுட்டு எங்க பார்க்கிறோம்? பார்க்கிறோமா? பார்க்கலையா? அதற்கு நாம அனுமதி கொடுக்கிறோம். அனுபவிச்சுக்க உடனே உன்னை இப்பெல்லாம் நீ விட்டு வர முடியாது. அனுபவிச்சுக்க. கர்த்தருக்கு அப்போ நம்ம அனுமதி கொடுத்தால் எப்படி? பிறர் முகம் பாராமல். அப்படி கல்யாணத்தில் உலக பிரகாரமான கல்யாணத்திலேயே அப்படி ஒரு கண்டிஷன் போடும்போது ஆவிக்குரிய ஆண்டவர் இயேசுவின் மனைவியாக ஒப்புக் கொடுத்த நீங்களும் நாங்களும் நாம் எந்த அளவுக்கு அவரையே நோக்கி பார்க்கணும். நான் என்னுடைய சபையில் ஒரு வசனம் ஒட்டியிருப்பேன் இந்த செய்து. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற பார்வை உலகத்தை பார்க்கிற பார்வை அல்ல, உலகத்தை ஆடம்பரத்தை பார்க்கிற பார்வை அல்ல, உலகத்தை மினுக்க பார்க்கிற பார்வை அல்ல. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு 100% அப்படி ஒப்புக் கொடுக்கிறோமே, எந்த விதத்தில் அது சரியா இருக்கும்? அல்லேலூயா. அருமையானவர்களே, மனைவி யாரு? மனைவியா இருக்கிறதுனா எப்படி? கிறிஸ்துவுக்கு மனைவியா இருக்கணும். எப்படி? அதுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, அதுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது, அதுக்கு ஒரு உண்மை இருக்கிறது, அதுக்கு ஒரு தாழ்மை இருக்கிறது, அதுக்கு ஒரு விட்டுக் கொடுக்கிற சுபாவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு எளிமை இருக்கிறது. எல்லாம் இயேசுநாதரை போலவே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கு ஏற்ற மனைவியா இருக்கணுமானால் அவர் எப்படி இருந்தால்? அவரை படிக்கணுங்க. யாரை படிக்கணும்? ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அங்கே வாசித்தோம், பாவத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமானவர்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆகினால்தான் யோவான் 17:3 இயேசுநாதரே நம்முடைய கர்த்தரே சொல்லுகிறார், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிகிறோமா? அவரை எப்படி நாம் அறிகிறோம்? நம்முடைய புருஷனாக. கர்த்தருக்கு புருஷன் கஞ்சி குடிக்கும் போது மனைவி கரிசோறு சாப்பிடுவாளா? புருஷன் எளிமையா இருக்கும் போது மனைவி ஆடம்பரமா வாழுவாளா? அப்படிப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிளியுது? அப்படிப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? விளங்காத குடும்பம் அப்படி சொல்லும். அதற்கு ஊழியக்காரர்கள் நாம எப்படி இருக்கணும், அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எப்படி ஜனத்தை உருவாக்கணும், எப்படி ஜனத்துக்கு உபதேசம் கொடுக்கணும், எப்படி ஜனத்தை நாம் நடத்தணும். ஏன்னா நம்ம ஊழியக்காரர்கள். யாரால்? மினிஸ்டர்ஸ். Not only the pastors, but also the ministers. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த மினிஸ்டர் என்ன தப்பு பண்ணாலும் திரும்ப கொண்டாந்து அந்த போர்ட்போலியோட வைக்கிறது அல்ல.
இந்த மினிஸ்ட்ரி கத்திற்கு அல்லேலூயா. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அப்புறம் கடுமையான சோத்த வார்த்தைகளை போட்டு அப்புறம் கண்டனம் பண்றது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கத்திற்கு பிரேசதால் அல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படி சொல்லணுமே. எப்படி? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே சொல்லுவாரா? சொல்லுவாரா? சொல்லுற இடத்துக்கு நான் வரணும் இல்லையா? அதனால உண்மையான ஊழியக்காரன், உத்தமமான ஊழியக்காரன் ஊழியம் செய்யலாமையா? யார் யாரோ சொல்லுவார். தண்ணி எடுத்தவன்லாம் தண்டக்காரன், வேதத்தை கையில் எடுத்தவன்லாம் ஊழியக்காரன். அப்படியா? வேதத்தை சரியா படிக்கணும், சத்தியத்தை சரியா அறியணும், உபதேசத்தை சரியா விளங்கி இருக்கணும், அதன்படி நம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்பணும். இதுதான் உத்தமமான ஊழியம் என்பதை விளங்கி இருக்கணும். அதுக்கு அவனுக்கு பார்த்து இவனை பார்த்து அதை கேட்டு இதை கேட்டல்ல. வேதத்தை பாருங்கள், இயேசுநாதரை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனைவி யாரு? மனைவி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிதான், சகோதரனாக இருந்தாலும் சரிதான், சகோதரியாக இருந்தாலும் சரிதான். என்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானத்திலே அடிமையாக ஒப்புக் கொடுத்தீர்களோ அன்றைக்கு மனைவிகள் ஸ்தானம். நீங்க அடிமையாக ஒப்புக் கொடுக்காம ஞானஸ்தானம் எடுத்தால் ஞானஸ்தானம் செல்லாது, நீங்கள் மனைவியாக ஒப்புக் கொடுக்க இல்லை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். சரியான ஞானஸ்தானம் எடுக்கணும். நல்லா விளங்கிக்கோங்க. கொலோசையர் 2:11 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மனம் திரும்பும் போது உள்ள நடக்கிற காரியம் எது? எப்படி விருத்த சேதனம் சொன்ன அர்த்தம் என்ன? மாமிசத்தை வெற்றி எடுக்கிறது போல இதயத்துக்குள்ளே இருக்கிற மாமிசத்தின் எண்ணங்கள், நினைவுகள், மாமிசத்தினுடைய காரியங்கள் அத்தனை வெற்றி எடுக்கிறத விருத்த சேதனம். அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் அந்த விருத்த சேதனம் எதுக்காக? அந்த இருதயம் அவரை பற்றி கொள்ளணும். யாரை? வேற இருந்தா இயேசுநாதர் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. பற்றி கொள்ள முடியாது. பற்றி கொள்ள முடியுமா? ஆயினால்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். பாவ சரீரத்தை எப்படியா களைகிறது? சரீரத்தை களைய முடியுமா? நீ மனம் திரும்புவதற்கு முன்னாடி உன் வாழ்க்கையிலே நீ என்ன தோற்றத்தோடு இருந்தியோ, எப்படிப்பட்டதான சாயல் இருந்தியோ, அந்த சாயலே மாற வேண்டும். அதான் உண்மையான விருத்த சேதனம். ஒரு அடியிலே சொல்லுவோம், என்னப்பா உன்னை பார்த்தா ஆளு வித்தியாசமா இருக்க, புதிய ஆளுமா இருக்க, என்னம்மா உன்னை பார்த்தா புதுசா தெரியுது, ஆளே மாறி போனியே சொல்றாங்களா? நம்மளை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து சொல்றாங்களா? அதான் உண்மையான விருத்த சேதனம். அதான் உண்மையான மனம் திரும்புதல். கர்த்தருக்கு பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், நம்ம விட்டு போயிருந்த பழைய தோற்றம், பழைய அனுபவம், பழைய சரீரத்தின் தோற்றம், நம்முடைய வெளிப்பிரகாரமான அப்பியரன்ஸே மாறி இருக்கணும். இல்லைன்னா நீ மனமே திரும்பல. என்னுடைய வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அல்லேலூயா. என்னையா மனம் திரும்புதல்? மனம் திரும்புவதற்கு என்ன அடையாளம்? உன்னை பார்த்த உடனே சகோதரனே, சகோதரி, என்ன நீ புதுசா இருக்க, உன் தோற்றமே புதுசா இருக்கு, உன் முக பாவனையே வித்தியாசமா இருக்கு, உன்னுடைய ட்ரெஸ் அலங்காரமே வித்தியாசமா இருக்கு. உன்னுடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட சாட்சியை உடைய தேவனுடைய பிள்ளைகள் தான் தங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட விசுவாசிகளையும் அதே மாதிரி உருவாக்க விரும்புவார்கள். அதை தான் சரியான விருத்த சேதனம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. வந்தா போதும், அது அல்ல, வந்த போதும், ஆனால் அவர்களை சரியானபடி உருவாக்கணும். அதனாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்தை கொண்டு இருதயத்திலே சரியாய் வெற்றி எடுக்கப்பட வேண்டியது வெற்றி எடுக்கப்பட்டே ஆகணும். அதுதான் உண்மையான விருத்த சேதனம். அதான் உண்மையான மனம் திரும்புதல். அல்லேலூயா. அங்கேயே எங்கே மனம் திரும்புதலிலேயே இவ்வளவு கண்டிப்பாய் கர்த்தருடைய வசனம் நம்மோடு எச்சரிக்குமானால், அதுக்கு பிறகு மறுபடி பிறந்து
அதுக்கு பிறகு அடிமையாய் ஒப்பு கொடுத்து அதற்கு பிறகு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எல்லா அனுபவத்திலையும் நாளுக்கு நாள் வளரணும். மனம் திரும்பதில் வளரணும், மறுபடி பிறந்ததில் வளரணும், ரட்சிப்பில் வளரணும், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தோமே அதில் வளரணும். எப்படி எடுத்தாச்சு ஒரு நாள் ஞானஸ்தானம் முடிஞ்சு போச்சா? நீ அடிமையாக ஒப்பு கொடுத்திருப்பாய். ஆனால் உன் ஆயுத காலமெல்லாம் நீ அடிமையாய் நாளுக்கு நாள் நீ வளர்ந்து கொண்டே வரணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறதான அனுபவம், எல்லா வசனத்துக்கும் வார்த்தைகளும் சத்தியத்துக்கும். இது கடினமா இருக்கு, இது ரொம்ப மோசமா இருக்கு, நீ மனமே திரும்பல. கர்த்தருக்கு ஐயோ என் ஜனங்கள் கிளறி போடுவாங்க, என் ஜனங்கள் இதனால என்ன செய்வாங்க, பின்பாடி போடுவாங்க, நீ மனமே திரும்பல, அப்படிதான் நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இப்படி சப்பை கட்டி இந்த சபையில் இன்னைக்கு அநேகர் இப்படி சபையில் ஆள சேர்க்கறதுனாலதான் இன்னைக்கு பயங்கரமான பின்மாற்றத்தின் அனுபவங்கள் பெந்தெகோஸ்து மார்க்கமே தூசிக்கப்படுகிறதான இடத்துக்கு வந்துருச்சு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு சந்தோஷமோ எத்தனை பேருக்கு வருத்தமோ எனக்கு தெரியாது. நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு, நீங்கள் வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்தே ஆவேன். என் அபிஷேகமும் என்னுடைய அழைப்பும் பிடித்தான் என்று சொல்லி அநேகம் சொல்லிட்டாங்க சாட்சி. ஆயினால் சகோதரனே சகோதரி, நான் ஊழியக்காரர்கள் அதை மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. கல்யாணம் எத்தனை நாள் தெரியுமா அவருடைய கல்யாணம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்யாணம் 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 ஆண்டுகள். அது அங்கே மேலே நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனாலே கைவிடப்பட்டதான ஊழியக்காரனோ விசுவாசியோ 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே கடந்து கஷ்டப்படணும். அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு மனம் திரும்பிடணும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம மனம் திரும்பணும், நம்முடைய ஜனத்தையும் அந்த மனம் திரும்புக்குள்ள நடத்தணும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை தலைமை கொடுத்து அனுப்புகிற ஆள் அல்ல, நீங்கள் செய்த ஊழியம் பண்ணலாம் சரிதான் சொல்கிற ஆள் அல்ல நான். கர்த்தருக்கு ஆடுவோம் பாடுவோங்கிற ஆள் அல்ல. எப்படி வெட்ட வேண்டியதை வெட்டணுமா இல்லையா? கிளை நறுக்கி களை பிடுங்கி தோட்டத்தை என்ன செய்யணும்? சுத்தி இருக்கணும். பிடுங்குறீங்களா? கிளை வெட்டுறீங்களா? எப்படி? கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவிதான் அதுக்கு என்ன ஆகிறாள்? ஆயத்தமாகிறாள். மற்றவன் ஆயத்தப்பட முடியாது. மனைவியாய் வாழணும். எப்படி மனைவியாய் வாழணும்? பரஞ்சோதி ஒரு நாள் சொல்லிட்டார், ஐயா உங்க பிரசங்கத்துக்கு ஆளே வராது. கர்த்தருக்கு தீர்க்கதரிசனமா சொல்லிட்டார். நான் வருத்தப்படலை, என்னை குறித்து என்னுடைய உபதேசத்தை குறித்து சரியா விளங்கி இருக்கார். கர்த்தருக்கு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆளு வராது என்பது சரிதான். நான் ஆளை சேர்க்கிறதான ஊழியத்தை செய்கிறவன் அல்ல. தெருத்தெருவாய் ரோடாய் கிராமமாய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். முடியாத காலத்திலே நீங்க ஏன் வழி ஒழித்து வரீங்கன்னு சொன்ன காலத்திலுமே நான் போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கு என்னால் அப்படி போக முடியவில்லை. அப்படி ஊழியத்துக்கு உதவியான சகோதரமாக எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். இப்படி நான் வீட்டு கூட்டம் நடத்திக்கிறேன். எது வீட்டு கூட்டம்? அந்த இடத்துல யாவது பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் கூப்பிட்டு உட்கார வச்சு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். கர்த்தருக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஐயா எங்களை நடத்துகிற எங்கள் ஊழியக்காரர் பேர் தாசையா, ராமநாதபுரம் தாசையா. யாரு? ராமநாதபுரம் தாசையா. இங்கே உள்ளவங்க ஒரு சிலருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. நான் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? ஐயா புதிய ஆத்துமாக்கள் வந்தாங்கன்னா நிற்க மாட்டாங்க உங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு. பார்த்தாரு. எதை வச்சு சொல்றேன்? அப்ப நான் சொன்னேன், உங்க பிரசங்கத்தை கேட்டா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே தலையோட அப்படியே மைத்த பிடிச்சி சோத்துல போய் முகத்தை கொண்டு போய் இருக்கு, உரசன மாதிரி இருக்கு ஐயா. இப்படியே கேட்டேன். சிரிச்சு சொன்னாரு, ஒரு ஆசாரி
கையில வாங்கின உடனே அது பத்திரமாத தங்கமா, அது உண்மையான தங்கமான உரசி பார்ப்பான்டா. இல்லைன்னா ஏமாந்து போவேன். எப்படி? அதனால என்ன செய்யணும்? உலகணும். அன்னைக்கு அது நிலைச்சிருந்தால் நிலைச்சிருக்கணும், இல்லைன்னா என்னைக்கு ஓடி போயிருந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நிலைச்சிருக்காங்க? சபையில் இருக்கிற எல்லாரும் பரவத்து வந்துடுவாங்களா? எல்லாரும் வரிக்கு வந்துடுவாங்களா? நீங்க வேணா சொப்பனம் காணலாம், கனவு கூட காணாதீங்க, வர முடியாது. கத்தருக்கு வேதத்தை சரியா பார்த்தால் நான் பயப்படுகிறேன். ஆண்டவரே, வேதத்தை பார்த்தால் நான் இன்னும் ஆயத்தமாகல, இன்னும் நான் சரியாகல, இன்னும் என்னுடைய எவ்வளவோ குறை இருக்கு, எவ்வளவோ பிளவின இருக்கு, எவ்வளவோ என் சிந்தையிலே, என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய நினைவிலே, என்னுடைய யோசனையிலே, என்னுடைய விருப்பத்திலே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடக்கையிலே எவ்வளவோ நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன் என்று பயந்து பயந்து சாகிறேன். சொல்லுவோம், உங்க பொழப்பு அப்படியா? நாங்கள்லாம் பரிசுத்தவான், நாங்கள்லாம் பரிசுத்தவான் அப்படிங்கிறீங்களா? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் அல்லேலூயா. சும்மா ஏனோ தானோ ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ ஊழியம் செய்கிற பொழைக்கலாம். பொழப்பு எப்படி? பொழப்பு என்ன பொழப்பு? நம்ம சபைக்கு முன்னாடி எங்க திண்டுக்கல்ல உள்ள ஒரு பொம்பளை காலையில் போவான். பணத்துக்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்ம விட்டு போகக்கூடாது. கர்த்தருக்கு அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாட்டு பாடுறோம், நாம சொல்றோம், ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே சரியா உண்மையாக இருக்கிறோமா என்று பார்க்கணும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். 7ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆயத்தம் பண்ணுகிறது யாரு? ஆயத்தப்படுகிறது யாரு? எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, எல்லாரும் ஆயத்தப்பட முடியாது. மனைவியா இந்த உலகத்திலே ஆண்டவருடைய இயேசுவுக்கு யாரு ஜீவிக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் ஆயத்தப்பட முடியும். அவர்களை தவிர வேறு யாரும் ஆயத்தப்பட முடியாது. இந்த உலகத்திலே எவ்வளவோ உறவு இருக்கு. அண்ணன் தம்பி, அதாவது அக்கா தங்கச்சி இருக்காங்க, அப்புறம் தாய் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எப்படி? மகன் இருக்கா, மருமகன் இருக்கா, என்னென்னமோ முறை இருக்கு, அத்தனை முறை இருக்கு. ஆனால் மனைவிங்கிற ஸ்தானத்தில் எல்லாரும் வர முடியாது. ஒரு அடியில சொல்லுவோம், வர முடியுமா? மனைவிக்கின்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதை எபேசியர் 5:6 வாசித்தால் தெளிவா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மனைவி யார்? அவள் மனைவி. கணவன்கிட்ட மனைவி நெருங்குற அளவு வேற எந்த உறவுக்காரங்களும் நெருங்க முடியாது. கர்த்தருக்கு இது போல இந்த உலகத்தை ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நாங்களும் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்குகிறோம், எந்த அளவுக்கு நமக்கு அவருக்குள்ள நெருக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கா? அதை நாம் உணர முடியுதா? அதை நாம் அறிய முடிகிறதா? அதை நாம் அனுபவிக்கிறோமா? துதி செலுத்த கடவோம். எப்படி? எப்படி? துதி செலுத்த கடவோம். அந்த சந்தோஷத்திலே, அந்த மகிழ்ச்சியிலே, அந்த இன்பத்திலே, அந்த தெய்வீக சந்தோஷ இன்பத்திலே, அந்த பிரசனத்திலே கலிகூர்ந்து சோத்திரம் பண்ணுகிறதான அனுபவம் இருக்கிறது. அதுதாயா மனைவியினுடைய அனுபவம். அல்லேலூயா. சும்மா சொல்லு, கத்து, சோத்திரம் பண்ணு, சோத்திரம் அடையல. இதல்ல, இது நீ அமர்ந்திருந்து, எப்படி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து தெய்வீக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்து தேவ சமூகத்தை அனுபவிக்கிறதான அந்த அனுபவத்தை நீ துதி செலுத்துமாயானால் நீ மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அப்படி இல்லையே. அப்படி இருக்கா? அப்படி இல்லாதனாலதான், அப்படி இல்லாதனாலதான் கத்து கத்து மூச்சு முட்டை போட்டு கத்தி 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 அப்படியே எல்லாம் போச்சு. கத்துருக்கு. இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே தேவ பிரசனத்தை உணர்ந்து தேவ சமூகத்தை அனுபவித்து சந்தோஷத்திலே மகிழ்ந்து கழிவுந்து சோத்திரம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. கத்துருக்கு. விளங்குதோ விளங்கலையோ,
எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு கேட்டால் சந்தோஷமா கேளுங்க, இல்லையா 4 வார்த்தை திட்டிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? 8ஆம் வசனத்தில் சுத்தமும் எப்படி சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இப்ப வாங்க என்னை பாருங்க, எப்படி என்னங்க அவங்க மூஞ்சி அவங்க நல்லாவா இருக்கு பார்க்கறதுக்கு கேட்காதீங்க, மூஞ்சி நல்லா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா அல்லேலூயா. என் மூஞ்சி நல்லா இருக்கக்கூடாதுனாக்கா நானே விரும்புகிறேன். எப்படி ஏன் தெரியுமா? அதுக்கு பல ரகசியம் இருக்கு, சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு அல்லேலூயா அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தின் தன்மை முதலாவது என்னது? சுத்தம், பரிசுத்தம். எப்படி சுத்தம்? யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசித்தால் பாருங்க, 3வது ஆள் அங்க ஒரு ஆள் வாசிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் இங்க வாசிச்சா அது நின்றுச்சு, அப்ப இங்க வாசித்து இங்க இவர் வாசித்து இது நின்று போச்சு. கர்த்தருக்கு அல்லேலூயா. பலத்திலிருந்து வருகிற ஞானமோ போதும். பலத்திலிருந்து வந்த ஞானம் எது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுதான் பலத்திலிருந்து வந்ததான ஞானம். அல்லேலூயா. அதே யாக்கோபு என்ன எழுதுகிறார்? 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பலத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவரது யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிலதம் இல்லை. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. 1 Corinthians 1 கடைசி வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அப்ப ஞானம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் நமக்குள்ள இறங்கி வரணும். எப்படி பலத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம். ஆண்டவர் இயேசுவிலே இருக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும். அதை விரும்பணும், அதை வாஞ்சிக்கணும், அதை நாம் தாளத்தோடு என்ன செய்யணும்? அதை எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா பிரைஸ் எல்லாம். நல்லா கவனிங்க. பரிசுத்தத்துக்கு எதிரையாய் கிரியை செய்வது 3 இருக்கு. எப்படி பரிசுத்தத்துக்கு எதிரையாய் கிரியை செய்கிறது 3. 1 யோவான் 2:15 3:15 சத்தியம் வந்துருச்சு எனக்கு. வாசிப்பா. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதனால்தான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள் அன்பு கூறுகிறோமே, அன்பு கூறுவர்களுக்கு சப்போர்ட் பண்றோமே. எப்படி பல்சாரியரே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? இதற்கு சப்போர்ட் பண்ண ஊழியக்காரா இருந்தா எப்படி? ஆதரிக்கிற ஊழியக்காரா இருந்தா எப்படி? இப்படி நான் பிரசங்கம் பண்ணா யாரையா கேட்டா யாரையா நல்ல ஊழியக்காரன் சொல்லுவாங்க? நல்ல ஊழியக்காரன் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் ஊழியம் செய்ய இல்லை, மோசம்னு சொல்லணும். எப்படி ஏசுநாதரையே சொன்னாங்க, பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன், சமாரியே சொல்றாங்களா இல்லையா? ஏன் எதுக்காக? நீங்கள் நானும் ஒத்து போவோமா? இதை ஒத்து போகலாமே. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தால் ரொம்ப சந்தோஷம், ஒரு தொந்தரவும் கிடையாது, நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். கத்துருக்கு எங்கள் பாஸ்டர் போல தங்கமான பாஸ்டர் யாரும் இல்லை, எங்கள் பாஸ்டர் போல மோசமான பாஸ்டர் யாரும் இல்லை. எப்படி என்ன அருமையான தம்பி ஹென்றி
இன்றைக்கு பாட்டு பாடும் போதே ஒரு பிரசவம் பண்ணார் தாவீதை. யாரே? தாவீதை. சந்தோஷம். அந்த தாவீது தன்னுடைய 4 மகன்களை இழந்தார். எதனாலே? கண்களின் இச்சையினாலே. ஒரு அழிய சொல்லுவோம். கண்களின் இச்சையினாலே. இன்றைக்கு வரைக்கும் தாவீதின் சரித்திரத்திலே ஒரு பெரிய ரிமார்க் என்னது? இதே உப்பரிகளை உலாவினார். ஏய், யுத்தத்துக்கு போக வேண்டிய நீ ஏன் உப்பரிகளை உலாவுற? நீ படுத்து தூங்குன. என்ன செய்த? நல்லா படுத்து என்ன செய்தாய்? தூங்குன. தூங்கி எழுந்த உடனே உனக்கு உடம்புக்கு கொஞ்சம் மாறியா இருக்கு. அப்படி போய் உலாவணும். எது? எங்க போறது? ஜபிக்க வேண்டிய நேரம் ஜபிக்காவிட்டால் உலாவ வேண்டிய வரும். உலாவ வேண்டிய வரும். அப்படி உலாவ போகும்போது உன் கண்களை நீ என்ன செய்யும்? உன் கண்கள் எப்படி நேராய் பார்க்க கடவுது. உன் கண்ணிமைகள் செவ்வையாய் நோக்க கடவுது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவோ பெரிய பரிசுத்தவான். அந்த நாளாகம புஸ்தகத்திலேயோ ராஜாக்களின் புஸ்தகத்திலேயோ நீங்கள் படித்து பார்க்கும்போது வரும்போது என் தாசனாகிய தாவீதை போல அல்ல, என் தாசனாகிய தாவீதை போல அல்ல என்று தேவன் தாவீதை தன் தாசனாகவே அதே இடங்களிலே என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே வந்த ரிமார்க் எதனாலே? கண்களின் இச்சை. பரிசுத்தத்தை இழக்க வைக்கிறது கண்களின் இச்சை. கர்த்தருக்கு அல்லேலூயா. கண்களின் இச்சையிலே விழுந்து விடாமல் இருக்கணுமானால் அதிலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கண்களின் இச்சையே இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? யாருக்கா சொல்ல முடியுமா? இந்த கண்களின் இச்சையே இல்லைன்னு. ஆனால் ஒன்று, அது நம்மோடு போராடுகிறது, நம்மோடு யுத்தம் பண்ணுகிறது. அதை ஜெயிக்கணும். சொல்லுவோம். இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை. அது என்னை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். அது என்னை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டுவிட மாட்டேன். அதை ஜெயிக்கணும். அதற்காக நான் தேவ சமூகத்தை போல அமர்ந்திருப்பேன். அதை ஜெயிக்கிற பலன் தான் ஆண்டவரே, அதை ஜெயிக்கிறதுக்கு கிருபை தாருங்கள் ஆண்டவரே என்று அமர்ந்திருந்ததை உணர்ந்து தேவ சமூகத்தை அறிக்கை செய்து அதை ஜெயிக்கிறதுக்கு பலன் கேட்கணும், கிருபை கேட்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தபடி அது அப்படியே போகுதுன்னு சொல்றதுக்கு இல்லை. பாஸ்டர் அவரோட ஒரு உதாரணம் சொன்னார். பாஸ்டர் 85 வயதான ஒரு ஐயாட்டில் போய் ஒரு வாலிபன் கேட்டானா, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்கு. சோத்திரம். என்ன போராட்டம்? இந்த இச்சை. அப்போ அவர் சொன்னாரா, 85 வயது ஐயா, எனக்கு 85 வயதாச்சு, எனக்குமே இந்த இருக்குய்யா, போகலை. எப்போ போகும்னு கேட்குறேன். எப்போ எனக்கு போகுதோ அப்போ போகும்னு சொல்கிறேன். கேட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ எனக்கு 76 வயது நடக்குது. எனக்கு எப்படி 75 கம்ப்ளீட்டட், 76 இஸ் ரன்னிங். கேட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். கேட்டிருக்கு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது நம்மோடு போராடுகிறதான ஒரு பயங்கர வல்லமை உள்ளது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த வல்லமை ஜெயிக்கணுமானால் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதே ஒரு தீர்ப்பு சொன்னார். என்ன தீர்ப்பு? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னபோது, இவனுடைய பாவத்தை உணர்த்தின போது, இந்த பாவத்தை நிமித்தம் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னான். இன்னும் சொல்ல போனால் தாவீது கண்களின் இச்சையினாலே விபச்சாரத்தை விழுந்தது மாத்திரமல்ல, கொலையும் செய்தான். என்ன செய்தான்? கொலையும் செய்தான். உரியாவை கொன்றான். உரியாவை கொன்று மறைத்து விடலாம் என்று பார்த்தான். உரியாவை நைஸ்படுத்தி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி தான் செய்த பாவத்தை மறைக்கலாம் என்று சொல்லி நினைத்தான். வேதம் சொல்றான், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது அறிக்கை செய்யவில்லை, மறைத்தான்.
தேவனே பப்ளிசிட்டி பண்ணார். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் தாவீது அந்த விஷயத்திலே சோத்ரான் இவ்வளவு கேடுபாடான ஒரு செயலை செய்தானே என்று சொல்லி அநேகர் முகம் சுளிக்கிற அளவுக்கு காரியம் நடந்து போச்சு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஒரு கொலை செய்தான் தாவீது. அவனுடைய மகன் முதல்ல பத்சேபாளுக்கு பிறந்த அந்த மூத்த மகன் செத்தான். அம்னோன் செத்தான், அப்சலோம் செத்தான், அதோனியா செத்தான். நாளத்தனையா திருப்பி கொடுத்தான். சௌரி ஆயினாலே பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம். மாம்ச இச்சை நிமித்தமாக பெரிய ஞானி யாரு? சாலமோன். 2 சாமுவேல் 11 அதிகாரத்திலே தாவீதின் சரித்திரம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே சாலமோனுடைய சரித்திரம் இருக்கிறது. 3-4 வசனங்களை வாசித்தால் வழுவி போக பண்ணினார்கள். எப்படி இது என்ன செய்தது? வழுவி போச்சு. மாம்ச இச்சை நிமித்தம் அந்த இருதயம் என்ன செய்தது? நீதிமொழிகள் எழுதினதான சாலமோனே, பிரசங்கின் புத்தகத்தை எழுதின ஞான சாலமோனே, உன்னத பாட்டின் புத்தகத்தை எழுதின ஞானமோனே. இதனாலதான் ஐயா கிறிஸ்டியான ஐயா சொல்லுவார், உன்னத பாட்டு சாலமோனுடைய லவ் ஸ்டோரி, அதை பேசவே கூடாது. எப்படி ஒரு நாள் உன்னத பாட்டு வந்து பிரசமே பண்ண மாட்டார். பாஸ்தையாவை குறித்து, கிறிஸ்டியான் பாஸ்தையாவை குறித்து நல்லா கவனிங்க. மகா பரிசுத்தவான், சாதாரண ஆள் கிடையாது. பணத்து விஷயத்திலேயோ மாம்ச விஷயத்திலேயோ துரும்பளவு கூட அவரை கொலை சொல்ல யாராலும் முடியாது. அதனாலே ஒரு ஊழியக்காரன் பாஸ்தையாவை குறித்து சொன்ன சாட்சி என்ன சர்டிபிகேட், அவர் யாரு? அவர் ஒரு அழி என்று ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருக்கான். எப்படி? அவ்வளவு பரிசுத்தமானாக இருந்ததுனாலே அழிகள் தான் இப்படி இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிலே பாஸ்தியாவுடைய ஜீவியத்தின் நிலவரம். கத்திருக்கு பிரைஸ் தி லார்ட். நான் கேட்டேன் அவன்கிட்ட, என்ன சொன்ன ஆள்கிட்ட, யார் அவன் சொன்னது அவன்? அப்போ அந்த ஆள் பேரை சொன்னேன். இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த ஆளை பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்க ரொம்ப பேர் இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போதான் சொன்னேன், அவன் ஒரு ஊழியக்காரன் நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப இல்ல, நீ இப்ப சொன்னதுனால இல்ல, அதுக்கு முன்னாடி அவன் இதே திண்டுக்கல்ல வந்து சச்சாப்காரில் அவன் பிரசவம் பண்ணினான். சச்சாப்காரில் பிரசவம் பண்ணும்போது நகை போடாம ஞாபகம் கொடுக்கறதான் செல்லுன்னு சொன்னான். அசம்பிளியில் போய் பிரசவம் பண்றான், நகை போட்டு ஞாபகம் கொடுத்தாலும் செல்லுங்கிறான். வெந்தாயா அந்த ஊழியக்காரன் அப்படின்னு கத்துருக்கு. எப்படி? சச்சாப்காருக்கு போனா அங்க ஒரு உபதேசம், அசம்பிளிக்காருக்கு போனா அந்த உபதேசத்தை அப்படியே மாத்தி பேசுறது. அவன் தான் சொன்னது பாஸ்தியாவை குறித்து இப்பொழுது சாட்சி. கத்திருக்கு பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு சுத்தமான ஒரு பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். யாரும் குறை சொல்ல முடியாது. யாரும் அவரை குறித்து ஒரு சின்ன துரும்பளவு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு சுத்தமான ஒரு பாஸ்டரை என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அப்போதான் சொன்னேன், என்னை பாஸ்டராக ஆர்டினேஷன் பண்ணது அவர் தான், என்னை ஊழியத்தை கொண்டு வந்து வைத்தது அவர் தான். கத்திருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ரொம்ப கண்டிப்பான உபதேசம் பண்ணுறவங்க அவர் தான். எப்படி? எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியுமா? தெரியாது. எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்? கையை வைத்து பார்ப்போம். கத்திருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரை குறித்து சிலர் கொலை சொல்வார்கள். ஒரு தடவை கவனிங்க, காது வடி, தலையிலே வடி தாங்க முடியாம துடிக்கிறார். சோத்திரம். சுசிலான ஒரு சகோதரி, ஊழியக்கார சகோதரி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க வீட்டில் ரொம்ப மிருதுவான தலையினை இருக்கா? ஐயாவுக்கு தலைக்கு வச்சு படுக்க வைக்கிறதுக்கு ஒரு மிருதுவான தலையினை வேணும் அப்படின்னாங்க. நானும் எங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு தலையினை கொண்டாந்து கொடுத்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டார், வேதனை தாங்க முடியாது துடிக்கிறார். ஏன் ஏன் அநேகருக்கு தெரியாது. அநேக தப்பான அபிப்பிராயம் கொண்டிருப்பார்கள். அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசவம் பண்ணுகிறார். நான் கேட்டேன், என்ன பிரசவம் பண்ணா தெரியுமா? வியாதியே வரக்கூடாது. எப்படி? எப்படி? வியாதியே வரக்கூடாது. பாவத்தை இயேசு
சுமந்து தீர்த்து விட்டார் நம்முடைய ஆண்டவர். வியாதியும் சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப பாவம் திரும்ப நமக்கு வரலாம் என்று நாம் பிரசவம் பண்ணுவோமா? பிரசவம் பண்ண மாட்டோம். பாவம் இருக்கட்டும் இருக்கும் என்று சொல்லி பிரசவம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். பாவம் இருக்கக்கூடாது. அதே போலதான் வியாதியும் சுமந்து தீர்த்து விட்டார். வியாதி நம்மளுடைய இருக்கும், அது இருக்கும் வரும் என்று நம்ம பிரசவம் பண்ணக்கூடாது. வியாதி வரவே கூடாதுன்னு பிரசவம் பண்ணார் நம்ம ஐயா. தகப்பனை போல அல்ல, அதை விட மேன்மையான ஒரு பாஸ்டர் கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனேயே என்ன ஐயா அப்படி பேசுறாரு, வியாதி வரக்கூடாது பேசுறாரு அப்படி எனக்குள்ளே அப்பவே மனதிலே என்னுடைய இருதயத்திலே ஒரு பெரிய சங்கடம் உண்டாச்சு. அடுத்த வாரம் வர்றதுக்குள்ளாகவே அவருக்கு காதுக்குள்ளே ஒரு கட்சி வந்து துடியா துடிக்கிறார். யாருக்கும் தெரியாது. அந்த பிரசங்கத்தை யார் கேட்டு எத்தனை பேர் வழங்கி கொண்டாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவர் பண்ணின பிரசங்கத்தை கேட்டு அப்பவே யோசித்தேன், என்ன ஐயா அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, வியாதியை வரக்கூடாது பேசிட்டாரு என்று சொல்லி நான் ரொம்ப துக்கப்பட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளாக இந்த கட்சி வந்து துடியா துடிக்கிறார். அப்ப அவர் சொன்னது, யாரையாவது கூப்பிடுங்களேன், யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களா, இந்த வேதனைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல மாட்டாங்களா, இந்த வேதனைக்காக ஏதாவது ஒரு வழி உண்டாகாதா, அந்த அளவுக்கு அவர் துடிச்சார். அப்பதான் அவர் சொன்னார், யார் டாக்டரையாவது கூப்பிடுங்க. எதுக்கு? மருந்து சாப்பிடுறதுக்காக அல்ல. தவறான உபதேசம், தவறான நேரம் வியாக்கியானம் பண்ணுகிறீர்கள். மருந்து சாப்பிடுறதுக்காக அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன நோக்கம், எப்படியாவது இதுக்கு ஒரு வழி உண்டாகாதா, இதற்கு என்ன செய்தால் இந்த வழி நிற்கும் என்பதை அறியணுங்கிறதுக்காக ஒரு டாக்டரையாவது கூப்பிடுங்க சொன்னது உண்மை. இதை தவறாக பேசுகிறதான ஆட்கள் இருக்கிறீர்கள், தயவு செய்து மாற்றிக் கொடுங்கள். கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக உடைந்து சீல் வந்த பிற்பாடுதான் அவருக்கு அந்த வேதனை குறைந்தது. கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அதனால எதுக்காக சொல்கிறேன், நம்ம பிரசங்கத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி? நம்ம பிரசங்கத்திலையும் எப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வியாதி வரும், வியாதி வியாதி வரும், வருமா வராதா? வியாதி வந்தால் எதனாலே சுகமாகும்? யாரும் என்ன சொல்றாங்க, முழங்குறாங்க, சத்தமா சொல்லுங்க. தழும்பல், அதான் துரு உபதேசம். எப்படி? என்ன உபதேசம்? துரு உபதேசம். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் சுகமானீர்கள் அல்ல. அல்ல, கவனிங்க. சுகமாகிறது வேற, குணமாகிறது வேற. குணமாகுதல் எங்கே? இங்கே நடக்க வேண்டியது எங்கே? உள்ளே. உள்ளே வர வேண்டிய குணம், உள்ளே வர வேண்டியதான சுகம், அந்த குணத்தை தான் அங்கே சொல்லியிருக்கிறது. அப்படியானால் அதே பேதுரு அப்போஸ்தலர் 3:20 சொல்கிறார், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுகிறார். இந்த சரீரத்தை சுகமாகிட்டா பாவம் நிவர்த்தி ஆயிருமா? விளங்குதா? பெரிய ஆளுக்கு சொல்லிட்டா அப்படியே நம்பிடுவோம். அப்படி அல்ல, அது தவறான உபதேசம். கர்த்தருக்கு விசுவாசத்தினாலே நம்முடைய சரீரத்தில் உள்ள சுகம், விசுவாசத்தினாலே நம்முடைய சரீரத்தில் வரான வியாதி நீங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்த போது என் பாவத்தை சுமந்து தீர்த்தது போல என் வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற விசுவாசத்தின் அந்த அடிப்படையில தான் வியாதி குணமாகவே அல்லாமல் தழும்புகளாலே அல்ல. அல்லேலூயா. விளங்குதா? என்ன, நான் துருபதேசம் பண்ணு சொல்லி போய் சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படல. கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அநேக உபதேசங்களை ஆரம்பத்தில் பண்ணிவிட்டார்கள். பெரிய ஆட்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. நம்ம அதை அப்படியே ஈயடிச்சாங்காப்பி மாதிரி என்ன செஞ்சிட்டோம், அதையே பிடிச்சிட்டு நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஞானஸ்நானத்தில் பரலோகம் போயிடலாம். வசனம் சொல்லியிருக்கேன். எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் பிரசவம் பண்ணதால எத்தனையோ பெரிய பரிசுத்தவான்கள் கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் பண்ண உபதேசம் ஞானஸ்நானத்தில் எங்கே போயிடலாம்?
பரலோகம் போயிடலாம். பரலோகம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் வேறே, பரலோக ராஜ்யம் வேறே. இதை விளங்காதபடிக்கு ஆரம்ப நாட்களிலே தவறாய் பிரசவம் பண்ணியாச்சு. இப்படி எத்தனையோ உபதேசம், தவறான உபதேசம் பெரிய ஆட்கள் மூலமாக வெளிப்பட்டுருச்சு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். என் காதால கேட்டிருக்கிறேன். நீ ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும். எப்படி அப்படியே போல பழங்க முக்கியம் இல்லாம என்ன சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யம் வேறு, பரலோக ராஜ்யம். ஆண்டவர் மார்க் 9:1 சொல்றார், இங்கே நிற்கிற உங்களிலே சிலர் தேவனுடைய ராஜ்யம் பழத்தோடு இறங்கி வருவதை காணும் முன் என்ன செய்வதில்லை? மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இதே உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரும் என்று அவரே ஆண்டவரே இயேசுவே சொன்னார். பெந்தெகோஸ்து நாளிலே பரலோக ராஜ்யத்திலிருந்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. அது இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அதை கொலோசியர் 1:13 வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆயினாலே இப்படி தவறான உபதேசங்கள் ஏராளம் வந்துவிட்டது. அதில் ஒன்றுதான் எது? இந்த தழும்புகளால் குணமானீர்கள். குணமானீர்கள் உள்ளுக்குள்ளே எங்கே? அதனாலதான் இந்த உபதேசத்தில் ஸ்ட்ராங்கா நிற்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? குணத்தை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க, தெய்வீக சுபாவத்தை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. இன்னும் ஒரு உபதேசம் இருக்கு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திவாரம், என்பவர்களாய் அஸ்திவாரம் அல்ல, என்பவர்களுடைய என்பவர்களுடைய அஸ்திவாரம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் போட்ட அஸ்திவாரம் கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் போட்ட அஸ்திவாரம் கிறிஸ்து. ஆனால் அந்த உபதேசத்தை கொண்டு வந்தவர்கள் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தான் அஸ்திவாரம் கொண்டு வந்தவர்கள். அது நாங்க தான், அது எங்க ஊழியக்காரர்கள் தான் என்று கொண்டு வந்தது நிமித்தம் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவர்கள் ஊழியக்காரர்களை தவிர மற்ற ஊழியக்காரர்களை ஊழியக்காரராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மற்ற சபை விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட உபதேசத்தை அன்றைக்கு பரப்பித்தாங்க. பிலிப்புவே நாத்தானை கூப்பிடும் போது சொல்லுகிறான், என்ன சொல்றாங்க? மோசே தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களே, அவர் இவர் தானா, இந்த கிறிஸ்து தானா, அந்த இயேசு தானா என்று வந்து பாரு என்று சொல்லி நாத்தானை கூப்பிடும் போது பிலிப்பு சொல்லுகிறான். அதற்கு மோசே சொல்லுகிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புவார் என்று. அது உபாகமம் 18 தெளிவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஆகினாலே தவறான உபதேசங்கள் ஏராளம் இருக்கிறது. பெரிய ஆட்கள் கொண்டு வந்தது, நாம் அல்ல. அல்லேலூயா. எங்களுடைய லைன் மாறி போச்சு. சுத்தமும் எப்படி? சுத்தமும் தாவீது கண்கள் நிச்சயினாலே விழுந்து போய் இன்னைக்கு வரைக்கும் அவர் சாட்சியா இருக்கிறார் அந்த விஷயத்தில். சாலமோன் மாம்ச இச்சையினாலே எப்படி? மாம்ச இச்சையினாலே வழிவிப்பவர் இருதயத்தை உடையவனாக இருந்து சோத்திரம். நீங்க பின்னாடி வாசித்தால் 2 விசை தேவன் என்ன செய்கிறார்? அவனோடு எச்சரித்தார். ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை, திரும்பவில்லை. ஏனென்றால் அவ்வளவு வல்லமை உள்ளது மாம்ச இச்சை, மாம்சம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, ஏன் நான் இதை வலியுறுத்தி உங்களுக்கு பிரசவம் பண்ணுகிறேன்? இன்னைக்கு விழுந்து போற ஊழியக்காரர்கள் இந்த விஷயத்தில் ஏராளமே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு வெளியே தெரியாது. எப்படி? வெளியே வெளியே தெரியாதுங்க. அப்படியே வெள்ளை சொல்றேமா, அவங்க பண்ற பிரசங்கத்தை கேட்டாலே, அவர்கள் பண்ணுகிற பிரசங்கத்தின் வியாக்கியானத்தை கேட்டாலே, அவர்கள் மூலமாக வெளிப்படுகிற உபதேசத்தை கேட்டாலே, இவர்களெல்லாம் அவ்வளவு பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், அவ்வளவு உண்மையுள்ளதாக இருப்பார்கள் என்று சொல்லி அவ்வளவு நம்பத்தக்கதான இடையில இருக்கிற ஊழியர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம கண்ணாலே அநேகரை பார்த்தாச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆயினாலே ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்று என்ன இருக்கிறது? பெருமை. என்னது? என்னது? பெருமை. பெருமையில விழுந்து போனவன் யார்? அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27, 28 வாசித்தால், இது என் வல்லமையின் பிரஸ்தாபத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்.
ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செய்தது? நீங்கிட்டு. இனி நீ மாடுகளை போல என்ன செய்வாய்? புள்ளை மேய்வாய். கர்த்தருக்கு பெருமை. என்னது பெருமை? பெருமை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதற்கு 3 விதமான உபகாரம், அதாவது உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு தாவீது, சாலமோன், நேபுகாத்நேச்சார். 2ஆம் அதிகாரத்திலே தானியேல் மூலமாக தேவன் நேபுகாத்நேச்சாரோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். அந்த தானியேலுக்கு அவன் துதி செலுத்துகிறான், அவனை வணங்குகிறான். உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் சொல்லுகிறான். அடுத்து 3ஆம் அதிகாரத்திலே சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ தேவன் தான் தேவன் சொன்னான். ஆனால் அவன் மனம் திரும்ப முடியவில்லை. அவனுக்கு இருந்த பெருமை, நான் யார்? மகா பாபிலோனை கட்டினதான ராஜா. அல்லேலூயா. அதனாலே பரிசுத்தம் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிய வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமானதாகும், 2வது சமாதானம். என்னது? சமாதானம். பரிசுத்தம் இருந்தால் தான் சமாதானமே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன தவறு வந்து என்ன ஆகிடும்? சமாதானம் இருக்கிறவன் தெரியாம போயிருங்க. எப்படி? இருக்கிற இடமே தெரியாம போயிடும், சமாதானம் இருக்காது. அப்படியே இருதயத்துக்குள்ள என்ன கிடைக்கும்? ஒரே வேதனை, ஒரே துக்கம், ஒரே சஞ்சலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனாலே அவளுடைய மனைவியாகிய, ஆட்டுக்குட்டியின் மனைவியாகிய ஆயத்தம் பண்ணதான அவளுடைய ஜீவியத்திலே முதலாவது சுத்தம், 2வது பிரகாசம். என்னது? பிரகாசம். பிரகாசம் பேரு பிரகாசம். நம்ம பேருக்கு பேர் என்ன இருக்கும்? ஞான பிரகாசம். அந்த பிரகாசம், இந்த பிரகாசம் இருக்கும். அதற்கு பிரைஸ் தி லார்ட். பிரகாசம் என்று சொன்னா போதாதுங்க. வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. அப்ப வெளிச்சமும் பிரகாசமும் சொல்லும் போது இங்க எதை குறித்து சொல்லியிருக்கிறது? உங்கள் நற்கிரியைகள். அல்லேலூயா. நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை அநேகருக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவர் ஏன் சொன்னார்? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன் சொன்னார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. நம்ம பார்த்து அதுக்கு விளக்கம் கொடுப்பார். அவருக்குள் ஒரு ஜீவியம் இருந்தது, அந்த ஜீவியம் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அப்ப நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஜீவியம், நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியைகள் மற்றவர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நம்மை கண்டு சோத்திரம் அவர்கள் என்ன செய்யணும்? சோத்திரம் அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவுடைய வரணும். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுறதான இடத்துக்கு வரணும். கர்த்தருக்கு சோத்திரம். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியுமா? அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. பாவம் இல்லாததாக சொல்லல, பாவம் போயிடுச்சு, ஆனால் குற்றமற்ற அனுபவம். எப்படி? அப்படின்னா சின்ன துரும்ப அம்சம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் குறை சொல்லாத அளவுக்கு நம்முடைய பேச்சு, வார்த்தை, நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொன்றிலேயும் கொடுக்கல் வாங்கல். அடுத்து இன்னும் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற இந்த ஊழியக்காரர்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு ஏக இதயம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஒரு மனம் இருக்கு? எத்தனை பேருக்குள்ள வருத்த சங்கடம் இல்லாமல் அவ்வளவு உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? என்ன என்ன சொல்லிருக்கு வேதத்தில்? யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
ஆனால் இந்த வசனத்துக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? இந்த வசனத்துக்கு நாம் சாட்சியா இருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி சகித்து போகிற, ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகிற இந்த இடத்துக்கு நான் எத்தனை பேர் உண்மையா வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் கிருபாசன விசுவாசிகள், கிருபாசன ஊழியக்காரர்கள், நாங்கள் உபதேசத்துக்கு உண்மையா இருப்போம், சொல்லலாம் சரிதான். ஆனால் ஜீவியத்திலே எவ்வளவு பொறாமை, எவ்வளவு மேற்றுமை, எவ்வளவு பெருமை, எவ்வளவு அகம்பாவம், எவ்வளவு கீழ்ப்படியாமை, எவ்வளவு விட்டுக் கொடுக்க முடியாத தன்மை. அல்லேலூயா. இணங்கி போக முடியல. என்ன செய்ய முடியல? இணங்கி போக முடியல. ஏன் இணங்க முடியாதுங்க? என்ன இருக்கு? பெருமை, பொறாமை, வம்பு பண்ற சுவாபம். கத்திருக்கு ரோமர் 12 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்தால், ரோமர் எப்படி இருங்க? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராக இருங்கள். நம்ம சிந்திக்கிறது புறாமை மேற்றுமை தானே. எப்படி? நான் சொன்னா அவன் கேட்கணும். எப்படி? நான் சொன்னா அவன் கேட்கணும். நான் தான் எத்தனை பிரச்சனைகள் வருது என் காதுக்கு வருது. சவரமாருக்குள்ளே எவ்வளவு பிணக்கங்கள், எவ்வளவு முற்றல் மோதல், எவ்வளவு உலகத்தான் கூட அப்படி செய்ய மாட்டான். உலகத்தான் கூட அப்படிப்பட்ட துரோகமான செயலை செய்ய மாட்டான். உலகத்தான் கூட அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே கொண்டு வர மாட்டான். ஊழியக்காரங்க யாரு? ஏன் விட்டு கொடுக்க முடியல? ஏன் சகித்து போக முடியல? ஏன் தாழ்ந்து போக முடியல? ஏன் இணங்கி போக முடியல? வேதம் சொல்லுது எப்படி? ஒருவரோடு ஒருவர் ஒரே சிந்தையா இருக்கணும். ஏக சிந்தை இல்லையே. ஒருவருக்குள்ள ஒரு சிந்தை, இன்னொருவருக்குள்ள இன்னொரு சிந்தை, இன்னொருவருக்குள்ள இன்னொரு நோக்கம், இன்னொருவருக்குள்ள இன்னொரு சித்தம். ஒருவரை கண்ட ஒரு மூஞ்சி தீவி போறது இருக்கா இல்லையா? ஐயோ, வெளியே சொல்லக்கூடாது. கத்திருக்கு வெளியே வந்து என்னை தனியாக வந்து கேளுங்க. என்ன இப்படி பிரசங்கம் பண்ணீங்களே, என்ன இப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேளுங்க. நான் சொல்றேன். கத்திருக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ளே புனங்க அப்படியே புகைஞ்சுக்கிறது. கத்திருக்கு ஆள் யாரு? விசுவாசிகளை விச ஊசின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஊசி அல்லேலூயா. ஒருவருக்கு ஏக சிந்தை உள்ளதாகுங்கள். அடுத்து சிந்தையே மேற்றுமை தான். எப்படி? சிந்தையே மேற்றுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு. ஆண்டவர் இயேசு சொன்னார், நல்ல தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என்ன நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும்? அந்த நுகம் சாந்தமும் மனத்தாழ்மையுமான நுகத்தை ஏற்றுக்கொள்வதான தேவனுடைய ஊழியக்காரா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆயினால்தான் எல்லாவற்றையும் அவர் சகிக்க முடிந்தது, எல்லாவற்றையும் அவர் பொறுத்துக் கொள்ள முடிந்தது, எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக சகித்தார், எல்லாவற்றையும் அவர் அமைதியாக இருந்தார். சிலுவையில தொங்கும் போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்தது என்னதென்று அறியாது செய்தார்கள். நமக்கு சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்றாமா? எவ்வளவு சண்டை, எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு மற்றவர்களை போய் கொலை சொல்றது, மற்றவர்களை தூண்டி விடுறது, தங்களுக்கு ஆள் சேர்க்கிறது. இந்த மாதிரியான பொழப்பா நம்ம ஊழியம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெளியே சொல்லக்கூடாது. அம்மாமாரை பற்றி சொல்லவே வேண்டாம். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இனிமேல் இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் இருந்தால் மனம் திரும்பி இருங்க. என்ன செய்யுங்க? சாகர வரைக்கும் மனம் திரும்பணும். தெரியுமா உங்களுக்கு? எப்படி? என்னைக்கோ ஒரு நாள் மனம் திரும்பிட்டேன்,
நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன் அல்ல, சாகிற வரைக்கும் மறந்துடும். அதனால பவுல் சொல்கிறார், அனுதினமும் சாகிறேன். கொட்டாய் வந்ததா? தூக்கம் அசத்திருச்சு. கத்திற்கு நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வசனத்தை தெளிவா சொல்லி இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள் அப்படின்னு விட்டு கொடுங்க, ஒத்து போங்க. கத்திற்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாவத்தை அல்ல, பலவீனத்தை அல்ல, நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய வெளிச்சத்தை, நம்முடைய காணப்படுகிற தெய்வீக சுபாவத்தை, தெய்வீக குணங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக இணங்கி போக பிரயாசப்படுங்க. கத்திற்கு முன்ன பின்ன இருந்தாலும் சகித்து கொள்ளுங்க. எப்படி புரியுதா? அதே 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தில் 12 வாசித்தால், வாசி, நீங்க மதித்து உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். யாரெல்லாம் உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து போற சுபாவம் இருக்கோ அவர்களுக்குள்ளே சமாதானமாக இருக்க முடியும். இல்லாட்டா சமாதானமே எழுதப்பட்டு போயிடும். அடுத்து ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்றது. அப்போ ஒழுங்கில்லாதவர்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒழுங்கில்லாதவர்கள் புத்தி சொல்லுங்கள். எப்படி எப்படி? எல்லாரிடத்திலும் சாதாரண சாந்தம் அல்ல, எப்படி? நீதிய சாந்தமாயிருங்கள். அப்புறம் இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சந்தோஷம். இப்படிப்பட்ட ஜீவியம், இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால்தான் சந்தோஷம் இருக்கும். பாட்டை பாடிட்டா சந்தோஷம் வந்துடாது. எப்படி? சந்தோஷம் இருந்தால் இருக்கிறவன் என்ன செய்வான்? பாட்டு பாடுவான். அப்படி சந்தோஷம் இருக்கிறது சங்கீதம் பாடுவேன். அப்படிதான் வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாடுறதுனால சந்தோஷம் வந்துடாது. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாடிட்டா சந்தோஷம் வந்துடுமா? சொல்லுங்க. சந்தோஷமா இருந்தால் தான் என்ன வரும்? சங்கீதமே வரும். அதனாலே இங்கே மேலே சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆவியானுடைய நடத்திப்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் மனுஷியத்திலே, மாம்சத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன வாசித்தோம்? இதை விடாமல் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். யார் இதை விடாமல் ஜெபம் பண்ண முடியும்? சந்தோஷம் இருக்கிறவர்கள், சமாதானமாக இருக்கிறவர்கள் தான் ஜெபம் பண்ண முடியும். இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணவே வராது, ஜெபமே பண்ண முடியாது. ஏன் அநேகர் அடைந்து திரிகிறார்கள்? ஏன் அநேகர் அமர்ந்திருக்க முடியவில்லை? காரணம் என்ன? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதனால்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன இல்லை? ஜெபமே இல்லை. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம் ஒழுங்கா? ஆண்டவரே சொன்னார், பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோகத்திலே. அப்ப பரிசேயர் சதுசேயர் எவ்வளவு ஜெபம் பண்ணாங்க உபவாசம் இருந்து? வாரத்தில் 2 வேளை. அப்ப வாரத்தில் நம்ம எத்தனை வேளை இருக்கணும்? 3 வேளையாவது இருக்கணும். இருக்குமா? கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். இதை விடாமல் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து தேவ சித்தம். இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்ட அத்தனையும் நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை கர்த்தர் தெளிவாக நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு அதை சொல்லித்தான் சொல்ல, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அடுத்து என்ன வாசிக்கிறோம்? சுத்தமும் பிரகாசமும். அடுத்து மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் என்னமா? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அதே யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள், நான் முடிச்சிடுறேன். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீதியாகிய கனியானது. நீதி என்று சொல்லுகிறது வேத வசனத்தை நாம் நிறைவேற்றுகிறது, தேவ வசனத்தை கை கொடுக்கிறது, தேவ வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடையணும். அதிலே நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டி இருக்கிறது. இங்கே வாசித்தால் நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள் யாரு சொல்லுங்க? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சொல்லியிருக்க. சமாதானத்தை விரும்புகிறவர்கள், தாழ்மையாக இருக்கிறவர்கள், விட்டுக் கொடுக்கிற சுபாவம் உள்ளவர்கள், சகிக்கிற சுபாவம் உள்ளவர்கள், மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்கள், அப்படிப்பட்ட கிரியைகள் யாரிடத்திலாம் வெளிப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் சமாதானம் இருக்கும். மற்றவர்கள் சமாதானமாகவும் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. கொலை கண்டுபிடிக்கிறவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், மற்றவர்கள் மேலே கசந்து விடுகிறவர்கள், மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்கள், மற்றவர்களை அடுத்து சோத்திரம் எல்லா விதத்திலும் உதாசீனப்படுத்துகிறவர்கள் ஒரு நாளும் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்துக்கு விரோதமாக நாம் பல விதத்திலேயே சோதிக்கப்படுகிறது உண்டு. பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரும், சோதனை வரும். நாம் சமாதானமாக ஜீவிக்க முடியாதபடி பல விதங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும். கர்த்தருக்கு அது ஊழியக்காரங்களுக்கு மத்தியிலே அதிகப்படியான சோதனைகள், அதிகப்படியான பிரச்சனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இன்னும் சொல்லப்போனால் ஸ்தோத்திரம், சகோதரமாருக்குள்ளே குண்டனி கோல் சொல்கிறது, கொலை சொல்கிறது, அப்புறம் போய் அங்கே போய் இங்கே போய் சொல்லி ஸ்தோத்திரம் சமானத்தை கெடுக்கிறது. அப்படிப்பட்ட சுவாபம் உள்ள அநேகரை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ஸ்தோத்திரம் என்னிடத்திலே கூட ஒப்புரவாக வேண்டிய, சமானமாக வேண்டிய அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். நான் ஓப்பனாக பேசுகிறேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுபோல சிலருடைய உள்ளத்திலே, அநேகருடைய உள்ளத்திலே சமாதானத்தை விரும்புவார்கள், ஆனால் சமாதானத்துக்கு ஏற்ற நிலையிலே சோத்திரம் சிலர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு தாழ்ந்து வரமாட்டார்கள், ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள், தாழ்ந்து வரமாட்டார்கள், சகிக்க மாட்டார்கள், தாங்க மாட்டார்கள், மன்னிப்பும் கேட்க மாட்டார்கள். கர்த்தருக்கு அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, நீதியாகிய கனியானது எப்படி சமாதானத்தை அது என்ன? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. யாரெல்லாம் சமாதானத்துக்காக விட்டுக் கொடுக்கிறார்களோ, சமாதானத்துக்காக தாழ்ந்து போகிறார்களோ, சமாதானத்துக்காக சகிக்கிறார்களோ, அல்லேலூயா. நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். என் மூலமாக ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்ட இப்போ அவர் சிபிஎம் விசுவாசியாக இருக்கிறார். நான் கொஞ்ச நாள் சிபிஎம் விசுவாசியாக இருந்த காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு விஷயத்திலே அந்த சகோதரனுக்கு எனக்கு மறுத்தாகி போச்சு. அதெல்லாம் ஏன் என்ன எப்படின்னு இப்போ கதை சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அவரே அந்த சகோதரனை அவர் செய்த தவறை மறைப்பதற்காக என்னை அவர் பழியாக்கி என் மேலே பழியை போட்டு என்ன செஞ்சார்? ஸ்தோத்திரம். என்னோட பகச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தார். 2 பேரும் ஒரே இடத்துக்கு சபைக்கு ஆராணிக்கு போகிறோம், 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன நீங்கள் பேசிக்கிறது இல்லையா, என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. என்ட்ரன்ஸில், அதாவது ஆஃபீஸில் என்ட்ரன்ஸில் நான் உட்காந்துருப்பேன். நான் உட்கார்ந்துருக்க என்பதற்காக என்ட்ரன்ஸில் வழியை வரமாட்டார், வேறொரு வழியாக சுற்றிக்கிட்டு உள்ள ஆஃபீஸ்க்கு வருவார். நல்ல சோதரம் தான். ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில திருவிருந்து ஆராதனை வருது. திருவிருந்து ஆராதனையிலே சமாதானமாகணும்,
நான் ஊழியக்காரர் சொன்னேன், இந்த மாதிரி சகோதரன் என் மேலே வருத்தமாக இருக்கிறாரு, என்னையும் அவரையும் கூப்பிட்டு நீங்கள் சமாதானப்படுத்துங்க, நான் என்ன வேணாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் மன்னிப்பு கேட்க ரெடி, அவர் என் மேலே குறை சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க ரெடி, ஆயத்தமாக இருக்கேன்னு சொன்னேன். அப்போது அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் பிரதர், என்னன்னு சொல்லுங்கள், அவர் உங்களோட சமாதானமாக விரும்புகிறாரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டார், எனக்கு அவரோட சமாதானமாக விரும்ப முடியாது, நான் போகிறேன்னு போயிட்டார். கர்த்தருக்கு பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார். நடந்த உண்மை, நடந்த சம்பவம். அவர் இதை சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷத்திலேயே நான் தேமி தேமி அழுதேன். எப்படி தேமி தேமி அழுதேன். அப்ப ஊழியக்காரர் என்னை சமாதானப்படுத்தினார். நீங்க மனப்பூர்வமாக விரும்புனீங்க சமாதானத்தை, மன்னிப்பு கேட்க நீங்க ஆயத்தமா இருந்தீங்க, அவர் தானே உதாசீனப்படுத்திட்டு முடியாண்டு போயிட்டாரு, நீங்க ஏன் அழுகிறீங்க, நான் உங்களுக்கு திருவந்து கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு பிரைஸ் அலார், பிரைஸ் அலார், அல்லேலூயா. எப்படியும் 2 வருடங்கள் கழித்தது, ஒரு பாஸ்டர் இறந்து போனார். அந்த பாஸ்டருக்கு பெட்டி செய்த வேலையை எனக்கும் அவருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. பெட்டி செய்த வேலை. 2 பேரும் மரக்கடைக்கு போகிறோம், ஆளுக்கு ஒரு சைக்கிள், ஆனா பேச்சு இல்லை. என்ன இல்லை? பேச்சு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரக்கடையில் போய் பலகை வாங்கிட்டோம். எப்படி? மரக்கடையில் போய் பலகையை வாங்கி அங்கே ஒருத்தர் ஸ்தோத்திரம் பெட்டியை செய்யறதுக்கு அளவுலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூபாயும் கொடுத்தாச்சு. துணி வாங்கணும். அப்போ நான் கேட்டேன், இல்லை முதலே கேட்டேன், எந்த மரக்கடைக்கு போகலாம், நான் தான் கேட்டேன். அப்போ சொன்னார் சைதாமான் மரக்கடைக்கு போகலாம். இதே ராம்நாடு நடந்த சம்பவம். கர்த்தருக்கு. அப்போ அவர் சொன்னார் ரத்னா ஜவுளி ஸ்டோருக்கு போகணும்னாரு. சரின்னு போனோம். துணி வாங்கியாச்சு, தைக்கவும் கொடுத்தாச்சு. அதோடு 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கோம். வந்தால் அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கிருஷ்ண பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியாது, இப்போ உள்ளவர்களுக்கு தெரியாது, அப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். என்ன பவன்? கிருஷ்ண பவனில் காப்பி குடிப்போம் அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், வீடு பக்கத்தானே இருக்குது, நம்ம வீட்டுக்கு வேணால் போய் வாங்க காப்பி குடிக்கலான்னு. இல்லை இல்லை, உங்கள்கிட்ட சில காரியங்கள் பேசணும், அதனால் காப்பி குடிப்போம்னு கூப்பிட்டு போனார். 2 பேரும் போய் ஏத்தாப்புல உட்காந்தோம். அப்போ தான் சொன்னார். என்ன சொன்னார்? சோத்திரம், எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளதான ஒரு வாழைப்ப பொண்ணு முடியாமல் போய் மாறியா சால்சு பிடித்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க. நான் பார்க்க போனேன். அப்போ தான் அவங்க பொண்ணுடைய அம்மா சொன்னாங்க, ஒரு படுபாவி பையன் என் பொண்ணை கூட்டிட்டு போய் கெடுத்துப்பிட்டான். அன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்ததான இந்த போராட்டம், இந்த கோளாறு இன்னைக்கு வரைக்கும் தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதுச்சான். அன்னைக்கு தான் இந்த சவரன் உள்ளத்தில் கர்த்தர் பேசியிருக்கார். நீ இதே மாதிரி தான் செஞ்ச, அதனால தானே சோத்த அந்த பொண்ணு இப்போ பைத்தியக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு ஆண்டு பேசினாதான். அதனால தயவு செய்து நீங்கள் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னார். எப்படி? ரைட் சொல்லார். அல்லேலூயா. நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ரைட் சொல்லார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு அவர் எனக்கு மிகவும் நெருக்கமான சகோதரனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சில வேளைகளிலே சோதனை வரும், சில வேளைகளிலே போராட்டம் வரும், சில வேளைகளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். கர்த்தருக்கு. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருப்போமானால் சமயம் வரும், கர்த்தர் நமக்காக வேண்டி யுத்தம் பண்ணுவார், அவரே நம்மோடு கூட சமாதானப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆபீஸில் என்னை கேட்க ஆரம்பித்தாங்க, 2 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தீங்களே எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். சொல்லார். இன்றைக்கி 3 பிள்ளைகள், 2 பசங்க இன்ஜினியர், ஒரு பொண்ணு டாக்டர். ஏன் சொல்கிறேன்? தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் இருந்து படிக்க வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினாலே நம்முடைய கிரியைகள் வெளிச்சமாய் பிரகாசியமாக இருக்கணும். அடுத்து நாம் சமாதானத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். என்ன செய்யணும்? சமாதானத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். அத்தனை சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்தி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. அதனாலே சில வேளைகளிலே நாம் விதைக்கப்படுகிறதான விதையை போல மாற்றப்படலாம், ஆனாலும் நம் மூலமாக சமாதானம் பெருகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்
வந்தது. நிச்சயமாகவே சீக்கிரத்தில் நடக்க இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்களும் நாங்களும் காணப்படணும். அவர்களெல்லாம் மனைவியா இருக்கிறவர்கள். ஒரு அடியிலே சொல்லுவோம், மனைவியா ஜீவிக்காவிட்டால் அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போவோம். அல்லேலூயா. நான் ஊழியக்காரா இருக்கலாம், ஆனால் ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்து என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நம்ம கையில கொடுக்கப்பட்ட சபை மக்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தணும். அதற்கேற்ற உபதேசத்தை கொடுக்கணும். அதற்கேற்ற அவர்களை உபதேசித்து உருவாக்கி அவர்களை நாம் பல்லவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி போங்க, எப்படி நடந்து கொள்ளுங்க, எப்படி இருந்து கொள்ளுங்க, நீங்க வந்தா போதும் என்று சொல்கிறது ஊழியமே அல்ல. ஒரு அடியில சொல்லுவோம், வர்றாங்களோ வரலையோ, கேட்கிறாங்களோ கேட்கலையோ, நாம் செய்ய வேண்டியது உண்மை உத்தமமாக இந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றணும். சபையிலே தேவன் நமக்கு கொடுத்தான வெளிச்சத்தை அவர்கள் முன்னே பிரகாசிக்கப்படணும். அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உபதேசத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ கீழ்ப்படியவில்லையோ, நாம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை ஊட்டணும். ஒரு அடியில் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இல்லாவிட்டால் வெறுங்கையா போய் நிற்க வேண்டிய வரும். எங்க நிற்க வேண்டியிருக்கும்? வெறுங்கையா நிற்க வேண்டியிருக்கும். ஆயினால் அருமையானவர்களே, சோத்திரம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தார்? ஆயத்தம். இந்த ஆயத்தத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நம் மூலமாக சோத்திரம் அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஆயத்தம், ஆயத்தம். அவருடைய வருகைக்கு நாம் என்ன ஆகணும்? ஆயத்தமாகணும். ஊழியக்காரராகி நாம் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்து நம்முடைய ஜனத்தை அந்த உபதேசத்தின் படி நாம் கட்டி எழுப்பினால் ஒழிய நம்ம உத்தமமாக ஊழியம் செய்ய சொல்ல முடியாது. வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர்ல ஸ்தோத்திரம், போடப்படுகிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போல ஒருவனாலும் கூடாது. அதன் மேல் பொன் வெள்ளி விளையாடப்பட்ட கல்லை வைத்து கட்டுகிற அனுபவம் இருக்கிறது. இன்னொன்று மரம் புல் வைக்கோல். அதை குறித்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பவில்லை. அதிலே ரொம்ப கவனமா இருக்கணும். மரம், அதுதான் இன்னைக்கு அநேகர் கட்டி எழுப்புகிறார்கள். எதிலே? மரத்திலே, மரத்திலே, மனுஷிகத்திலே. எதிலே? மனுஷிகத்திலே. ஆகினாலே அது அக்கினிக்கு என்ன செய்யாது? நிற்காது. புல்லும் வைக்கோலும் உடனே எரிஞ்சு போயிடும். ஆனா மரம் கொஞ்சம் நின்று எரியும். கத்திருக்கு. ஆனால் எரிந்தது எரிந்தது தான். அப்படிப்பட்டதான அந்த நிலையில நம்முடைய ஊழியம் கட்டி எழுப்பப்படக்கூடாது. கர்த்தருக்கு சரியா கட்டணும். எப்படி? சரியா. பொன் பொன் பொண்ணுன்னா காது கட்டத்தில் போட்டுக்கன்னு சொல்லி அனுமதிக்கிறது அல்ல, விசுவாசத்தில் கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. வெள்ளி நம்பிக்கை. என்னது? நம்பிக்கை. சோத்திரம். வெளியேறப்பட்ட கல் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுதான் பிரகாசமான அனுபவம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பரிசுத்தவான்களுடைய நீதிகள். பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமான செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பே பெரியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த அன்பிலே நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு இந்த அன்புக்கு ஈடு இணையானது ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணுவோம்.